செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். ரிஷபராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாவது ராசி குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி நல்லா இருந்தது அப்படின்னா முகப்பொழிவு ஏற்படும். ரெண்டு வசீகர பெண் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் சந்தனும் இந்த வீட்டில் பலம் அடைகிறதுனால இந்த ராசி நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு முகப்பொழிவு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். இந்த ராசியில் பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாயுடைய தொடர்பு இந்த ராசிக்கு வரும்போது முகத்தில் ஏதாவது ஒரு தழும்பு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சுக்கிரன் தான் கலைகளுக்கு அதிபதி. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா மனைவி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் நல்ல பலமாக சுபகிரகங்களுடைய தொடர்பு பெற்று நல்ல முறையில் இருந்துச்சு அப்படின்னா மனைவி மூலிமா ஒரு சொர்க்கத்தை அவர் பூமியிலேயே அடைவார். அதே சுக்கிரன் எங்காவது பாவகிரகங்களோட சேர்ந்து பகை பெற்று நீச்ச பலம் அடைஞ்சு இந்த மாதிரி பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது மனைவினால் நிறைய பிரச்சனையை சந்திப்பார். மனைவி பிரியறக்குண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே சுக்கிரன் பாதிப்படையும் போது ஏற்படுது. அப்புறம் காம சுகத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அந்த காம சுகம் எல்லாமே திருப்தியாக கிடைக்கும். வண்டி வாகனம் சொகுசான வீடு இதெல்லாமே சுக்கிரனை வச்சு தான் நம்ம எடை போட முடியும். கலைகளுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சினிமா துறையில் ஒருத்தங்க ஜொலிக்கிறாங்க அப்படின்னா சுக்கிரன் பலம் பெற்றிருக்கும் போது தான் அது ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதாவது வாகன தொழில் பண்ணுறது, அழகு நிலையம் வச்சிருக்கிறது, துணிக்கடை வச்சு ஒருத்தங்க டெவலப் ஆகுறாங்க அப்படின்னாலுமே அந்த சுக்கிரன் பலம் பெற்றிருக்கும் போது தான் அது எல்லாமே நடக்கும். ஒருத்தங்களுக்கு கை செலவுக்கு பணம் கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சுக்கிரன் பலமாக இருந்தால் தான் அந்த கை செலவுக்கு உண்டான பணம் அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். சுக்கிரன் பாவகிரகங்களோட கூடும்போது தான் கிட்னியில் பாதிப்பு, சுகர் கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை கொடுக்கணும்னா அந்த சுக்கிரன் பாதிப்படைஞ்சிருக்கும் போது அந்த பலனை கொடுப்பார். சுக்கிரனுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டகரமான ஒரு திசையாக இருக்கும். கலரில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் எண் அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணாக இருக்கும். அப்புறம் வழிபாடுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. திருச்சியில் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வழிபாடு செய்கிறதும் சுக்கிரனுடைய கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க. சுக்கிரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு யோகத்தை நீங்கள் அடைவீங்க. சரி, இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஒரு யோகத்தை வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அவங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நவம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். இவர் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா டிசம்பர் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா தனுசு ராசி விட்டு மகர ராசிக்கு பயிற்சி ஆவார். இது நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே சொல்லலாம். ஏன்னா கடந்த மாதங்களில் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகிறது, குருவுடைய பார்வை வாங்கிறது ஒரு அற்புதமான பலன் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். ஏன்னா ராசியாதிபதி பலம் பெறும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீங்கள் தான் ராசி அதிபதி. தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும். அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் வெற்றி அடைகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஆலய வழிபாடுகள் சிறப்பாக செய்வீங்க. குருநாதருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க. தந்தையுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். தந்தை வர்க்கத்தார் மூலிமா ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும். வெளிநாடு வெளி மாநில சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். அப்புறம் உயர்கல்வி அப்படிங்கிறதும் 9ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகும்போது அந்த உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும். அந்த உள் உணர்வுகள் சிறப்பாக வேலை செய்யும். இயற்கையான சூழலே உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்குஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்குறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் ஏற்படும்.
பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலையும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். 5ஆம் அதிபதியாக இருந்து 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால 5ஆம் இடம் 7ஆம் இடம் வந்து கனெக்டிவிட்டி ஆகிறதுனால ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து காதல், இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு காதல் வயப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, அந்த காதல் வந்து திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு வர்றது வந்து நல்ல ஒரு அமைப்பு. 5ஆம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம், அதிர்ஷ்டம், மன மகிழ்ச்சி, தெய்வ அனுகிரகம், குலதெய்வ வழிபாடு, இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். எதையுமே முன்கூட்டியே உணரும் தன்மை, இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். உள்ளுணர்வுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும். எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்கள் மனசில் தெளிவாக வந்து தெரியும். அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். திருமணமாகி அதாவது குழந்தை பிறப்பில் தடை இருந்ததுன்னா அதெல்லாமே விலகி புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையில் வர்றார் அப்படிங்கும்போது அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் அதிபதி, அவர் வந்து 7ஆம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது, அதுவும் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். சுகமாக இருப்பீங்க. தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்குவாங்க. கல்வியில் வந்து நல்ல ஒரு மதிப்பெண்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அப்புறம் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா சுக்கரனும் பலமாக இருக்கிறார், சுகாதிபதினு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து பலமாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். ரிஷபராசிக்காரங்க வந்து வீடு மாற்றணும், நல்ல வீடு வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல வீடு வந்து அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்ச பலம் அடைஞ்சிருக்கிறது சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு போய் தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து செவ்வாயை வந்து பார்ப்பார். அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. நீண்ட நாளாக கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்துட்டு இருந்தது எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் வந்து கூடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். பாக்கியாதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல பலமாக இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். நல்ல ஒரு கிரக அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதும் வந்து எதிர்பாராத லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. குரு பகவான் வந்து லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதும், லாபஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு போகிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. அப்புறம் 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதும் வந்து ஒரு நல்ல அமைப்பு. ரிஷபராசிக்காரங்க வந்து எப்போ கவனமாக இருக்கணும், எப்போ வந்து சந்திராஷ்டம நாள் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா டிசம்பர் 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார். மனசு வந்து அந்த நேரத்தில் வந்து சரியாக வந்து இயங்காது, தேவையில்லாத குழப்பங்கள் வந்து ஏற்படும். அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து அந்த 2 நாளைக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நீண்ட தூர பயணங்கள் இருந்ததுனால அதை தவிர்க்கிறது வந்து நல்லது. யாருக்கிட்டையுமே வந்து ஆர்கியூமெண்ட் வந்து அந்த நேரத்தில் வந்து பண்ணக்கூடாது. ஒரு முக்கிய முடிவுகள் வந்து அந்த நேரத்தில் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. அதாவது டிசம்பர் 3, 4 அந்த 2 நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். ஒரு ராசிக்கு 8ல் வந்து சந்திரன் போவார். எப்போ வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது டிசம்பர் 5, 6 அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மேலே கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார். அது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து பயணிப்பார். அந்த 2 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிசம்பர் 5, 6 அற்புதமான நாட்கள். அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கனாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையும் முயற்சி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலனே தான் நடக்கும்.
அப்படிங்கும்போது அந்த 2 நாட்களை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க. டிசம்பர் மாத கிரக நிலையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.